வணக்கம். இது கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்றைய ரெசிபி என்னென்னா, எக்கு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்கு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன். 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன், 2 எக்கு எடுத்திருக்கேன். இதை வச்சு எக்கு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன். வாங்க. 2 சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. அதை அப்படி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் இப்படி கட் பண்ணி 2 சப்பாத்தி தான் எடுத்திருக்கேன். 2 எக்கு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், பாதி கேப்சிகம். இது மசாலா, கறி மசாலா பவுடர் கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு, சாஸு, லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் தூக்கிற வேண்டியதான். ஃபஸ்ட்டு எக்கில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அடித்து வச்சுருவோம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன், கேப்சிகம் போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு. வெங்காயம் நல்லா வதங்கினவும் அதை போட்டுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்கு போட்டுக்கிடுங்க. இந்த மசாலா பொடி போட்டுக்கிறீங்க, கறி மசாலா பொடி. முட்டை நல்லா வதங்கிடுச்சு. லாஸ்ட்டில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் ஊற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சப்பாத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், எக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடும். தேவைன்னா சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கனால தேவைப்பட்டால் போடுங்க. அவ்வளோதான், எக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கோதுமை மாவில் செஞ்சது தான். சப்பாத்தி செஞ்சுட்டு எக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.